வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்ன, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்னைக்கு டேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோ பார்க்குறவங்க அதிகப்படியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட 35% பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பாக்கி 65% வெறும் வீடியோ மட்டுமே பார்க்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனல் கொடுங்க. ஸோ முதல் பாயிண்ட்ல வந்து என்னன்னாக்கா டிஏடிஆர் வந்து 3% வந்து அதிகமாகிறதுக்கான கேபினெட் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அது அப்ரூவல் கிடைச்ச பிறகு 55%லேருந்து நம்மளுக்கு 58 வந்து ஆக போகுது. இது என்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலைலேருந்து நம்மளுக்கு இது கிடைக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து விரிவான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஏன் இந்த 55லேருந்து 58% வந்து ஆயிருக்கு, இதோட ஏஐசிபிஓனோட இண்டெக்ஸ் பிரைஸ் வந்து என்னவா இருந்தாச்சு, எப்படியெல்லாம் இதோட கால்குலேட் பண்ணி 55லேருந்து 58 வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக கால்குலேஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கேபினெட் அப்ரூவல் கொடுத்ததுனால இது உடனடியாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிருமானாக்கா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதுக்கு வந்து டிஓபிபிடபிள்யூ வந்து ஆர்டர் எடுத்த பிறகுதான் பென்ஷனருக்கு வந்து இது பென்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு 1 அக்டோபருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு. மேபி தீபாவளிக்கு முன்னாடி இதோட அரியர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்மளோட சேனல்ல டிஓபிபிடபிள்யூ எப்போ லெட்டர் இஷ்யூ பண்ணுதோ அந்த டைம்ல கண்டிப்பா அப்டேட் பண்றோம். அது பிரகாரம் உங்களுக்கு எப்போ டிஏவோட இந்த அரியர் வந்து கிடைக்கும், அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்தோட அரியர் வந்து கிடைக்கும். அந்த அரியர் அமௌண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்போனாக்கா டிஓபிபிடபிள்யூட ஆர்டர் வந்த பிறகு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, அன்மேரிட் டாக்டரோ இல்லை விடோ டாக்டரோ வந்து இருக்காங்க, அவங்க வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் 25 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். அதே போல 25 வயசுக்கு மேல இருந்தாக்கா அவங்களோட பென்ஷன் கண்டிஷன் என்னவா இருக்கும், அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கான விளக்கம் தான் இந்த 2வது பாயிண்ட்ல. அன்மேரிட் டாக்டரா இருந்தாலும் சரி, விடோ டாக்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 25 வயசுக்கு உள்ள இருக்கும்போது நீங்க வந்து பென்ஷன் வாங்கிக்கலாம். அதே போல இவங்க அன்மேரிட் டாக்டராகவே இருக்காங்க, அதே போல டிவோர்ஸ் டாக்டராகவும் இருக்காங்க, இல்ல விடோ டாக்டரா இருக்காங்க. அவங்க கேட்டது வந்து அன்மேரிட் டாக்டரும் விடோ டாக்டருக்கு தான் கேட்டாங்க. இதுல இன்னொன்னும் வந்து சேரும் விடோ டாக்டர். ஸோ இந்த விடோ டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பென்ஷன் 25 வயசுக்கு மேலேயும் கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனர் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவரோட பென்ஷன்ல தான் இந்த அன்மேரிட் டாக்டரும் சரி, இல்ல விடோ டாக்டரும் சரி, இல்ல டிவோர்ஸ் டாக்டரும் அவங்களோட வாழ்வாதாரம் அந்த பென்ஷனரை சார்ந்துதான் இருக்கணும். அதாவது இந்த 3 விதமான மகள்களுக்கும் தனிப்பட்ட வருமானம் வந்து இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்வாதாரம் அந்த பென்ஷனரை சார்ந்துதான் இருக்கணும். அது வந்து சர்வீஸ் பென்ஷனராக இருக்கலாம், இல்ல ஃபேமிலி பென்ஷனராக இருக்கலாம். யாரு பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட பென்ஷன் வச்சுதான் இவங்களோட வாழ்வாதாரம் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல அவங்க வந்து பென்ஷனுக்கு அப்ளை பண்ணி வந்து வாங்கலாம். இதோட பிடிஎஃப் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். எந்தெந்த கண்டிஷன்ல எந்த மகளுக்கு எந்த மகனுக்கு பென்ஷன் கிடைக்கும், டிசேபிள் ஊனமுற்ற மகளாவோ மகனாவோ இருக்குன்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பென்ஷன் வாங்கலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணும், பிபிஓல அவங்களோட நேம் வந்து நீங்க எப்படி ஆட் பண்ணணும், ஆட் பண்ண பிறகு அவங்களோட பேருக்கு முன்னாடி மென்டல் டிசபிலிட்டி இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கலி ஹேண்டிகேப் இருந்தாலும் சரி, எப்படி அவங்களுக்கு பிபிஓல எப்படி மென்ஷன் ஆகிட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளோட சேனல் இருக்க பழைய வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி கேள்வி வந்து கேளுங்க, கண்டிப்பா நம்ம வீடியோ மூலியமா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு வர சந்தேகம் உங்களை மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வரும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரே வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து வீடியோ மூலியமா வந்து எதெல்லாம் முக்கியமான கேள்வியா இருக்கோ அதுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வெளியளிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் பத்தி ஒரு ஏஜிஎஸ் பிரான்ச்சோட ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொபோசல முக்கியமான விஷயம் என்ன இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோவில் சொல்லுங்க, அதை பத்தி பேசணும் வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.